துனிசியா நாட்டுக்குரிய தீவு தான் ஜெர்பா. ஜெர்பாவில் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வெக்கேஷனை கழிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் நாளில் நாங்கள் பார்க்க வந்த முதல் விடயம் மொஸ்கே, பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டு இந்த நாட்டுக்குரிய மொனிமெண்டா இது பார்க்கப்படுது. இந்த மொஸ்கேக்கு பேர் மொஸ்கே ஃபத்லூன் என்று அழைக்கப்படுது. இந்த பள்ளிவாசல் வெள்ளை நிறத்திலேயே அமைக்கப்பட்டிருக்குது. இங்கு சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தித்தான் இந்த கட்டிட அமைப்புகள் செய்திருக்கணும். அந்த கட்டடங்கள் எல்லாம் குளிர்மையாக இருக்குது, குளிர பிடிச்சு வச்சிருக்குது. அந்த கட்டடங்களுக்குள்ள போகைக்கிய ஏசி போட்ட மாதிரி குளிர பிடிச்சு வச்சிருக்கிறதா இருக்குது. இந்த இடத்துல தான் பிரேயர் பண்ண முதல் ஆண்கள் எல்லாம் அதுல காலை வச்சு கழுவி கை முகம் எல்லாம் கழுவி போட்டு அவர்கள் பிரேயர் பண்ணிவினமா. இது பொதுமக்களை தாக்குற இடுகாடு. நிறைய விவரங்களை எங்களுக்கு அந்த கைடா கூட்டிக்கொண்டு போன பெண்மணி சொன்னா, 3 கற்கள் முன்னுக்கு வச்சு அமைத்தால் அது பெண்களை தாட்பதாகவும், 2 கற்கள் மட்டுமே வச்சு அமைத்தால் அது ஆண்களுடைய சமாதி என்று சொல்லியும், 3 கற்களோடு ஒரு சிறு கல்லையும் சேர்த்து வைத்தால் அது கற்பிணியுடைய சமாதியாகவும் பார்க்கப்படுது. இந்த இடம் முன்னம் பொதுமக்கள் பிரேயர் பண்ற இடமா இருந்திருக்குது. பழைவா வாசல் போல பார்க்கறது என்னன்னு சொன்னால் மெக்காவை நோக்கி இருக்கிற வாயில் என்று சொல்லப்படுது. அந்த மெக்காவை நோக்கித்தான் அவர்கள் தங்களுடைய பிரேயரை செய்ததாக சொல்லப்படுது. இன்றும் பள்ளிவாசல்களில் பிரேயர் பண்ணுபவர்கள் பார்த்து கொண்டு நிற்கும் திசை மெக்காவை நோக்கிய திசையாக பார்க்கப்படுது. இங்கு களஞ்சியங்களை சேகரிக்கிற பானைகளும் இருக்குது. இந்த களஞ்சியங்கள் சேகரிக்கிற பானைகளோட வாய் ஒவ்வொரு வடிவமாக இருக்குது. குறுகியதாக, அகண்டதாக இருக்குது. குறுகியதுக்குள்ள எண்ணெய்களை சேமிப்பதாகவும், அகண்ட வாய் கொண்ட பானைகளுக்குள்ள சிறுதானியங்களை சேகரிக்கிறதாகவும் சொல்லிச்சினோம். இந்த அறைக்குள்ள சாப்பிட்ற வட்டில்களும் இருந்தது. அந்த வட்டில்களுக்கு கால் இருந்தது. மேசைக்கு பதிலாக அந்த வட்டில்களை கீழே சாப்பிடும் பொழுது அது உயரமாக இருக்கும். ஆகவே மேசை தேவையில்லை, அப்படியே அந்த வட்டில வச்சு சாப்பிடலாம். அதுக்காக கால் வச்சு செய்யப்பட்டிருக்கு இந்த வட்டில்கள். பிறகு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டோம். சிறுவர்களுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற பள்ளிக்கூடமும் அந்த உள்ளுக்குள்ள வசதியாக அது அமைக்கப்பட்டு இருக்குது. இத்தனைக்கும் இது 14ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடம். சுரங்கம் போல கீழே இறங்கி கொண்டே இருக்குது. கடைசியா இறங்கி போட்டு வெளியில பார்த்தால் தரமட்டத்துக்கு நிக்கிறோம். ஆச்சரியமா இருந்தது. ஏன்னு சொன்னால், நாங்கள் போகும்போது எந்த படியாலையும் ஏறி போகல. ஆனால் இறங்கி பார்த்தால் திரும்பவும் தரமட்டத்துக்கு இறங்கி நின்றோம். இங்க பான் செய்யற இடமும் இருந்திருக்குது. முந்தி போரணைக்குள்ள பான் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்திருக்குது. அங்க ஒரு சக்கு இருந்தது. அதுல எண்ணெய் எடுக்கிறதுக்கும் அல்லது மா அரைச்சு எடுக்கிறதுக்குமாக அந்த சக்கு இருந்தது. இங்க ஒரு சமாதியும் வைக்கப்பட்டிருக்கலாம். யார் எவருன்னு தெரியாத, ஒரு பேரு தெரியாத ஒருவருடைய சமாதியும் இங்கு இருப்பதாக சொல்லப்படுது. ஒரு கதவு ஒன்று காட்டின அந்த பெண்மணி. இந்த கதவை எப்படி திறவுங்க பார்ப்போம் என்று சொன்னால், என் மகன் திறந்து பார்த்தார். அது திறக்க முடியாமல் இருந்தது. என்னென்று பார்த்தால் ஒரு வித்தியான ஒரு கதவாக அந்த கதவு அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு மேஜிக் கதவு மாதிரி தான் அந்த கதவு. அது தெரியாத ஆட்கள் யாருமே அந்த கதவை திறக்க முடியாது. இப்படியாக இந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே பள்ளிக்கூடம், பேக்கரி, எண்ணெய் எடுக்கிற செக்கு வச்சிருக்கிற இடம் என்று சொல்லி நிறைய வேலைப்பாடுகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இருந்த போதும் இது ஒரு மொனிமெண்டா டூரிஸ்ட் பார்க்கறதுக்கு அமைக்கப்பட்டு இருந்தாலும் கூட பிரேயர்கள் நடக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரேயர் நடக்கப்படுற இடத்துக்கு நாங்கள் போக முடியாது என்றால் நாங்கள் உடல் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் அதுக்குள்ள போகணுமா. அதோட பெண்கள் அதுக்குள்ள அனுமதி இல்லை. பெண்களும் ஆண்களும் தனித்தனியாகத்தான் பிரேயர் பண்றது. எல்லா கோயில்களையும் பெண்கள் போய் பிரேயர் பண்றதுக்கான வசதி இல்லை. சில இடங்கள்ல பெண்களும் ஆண்களும் தனித்தனியாகவும், சில இடங்கள்ல ஆண்களுக்கு பின் பெண்கள் இருந்து பிரேயர் பண்ணக்கூடிய மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்குது. கைடு ஃப்ரீயா தான் எங்களுக்கு விட்டவ. என்ட்ரன்ஸ் 8 டினார், கிட்டத்தட்ட ஒரு 2-3 யூரோக்குள்ள நாங்கள் அந்த இடத்தை பார்த்தோம். அரை மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்தை சுற்றி பார்க்கலாம். ஃப்ரீ கைடோட. கைடு இல்லாட்டி உள்ளுக்கு எந்த விவரம் இல்லாமல் நாங்கள் போய் பார்க்க வேண்டி வந்திருக்கோம். நல்ல வேளை கைடை தந்தபடியா நாங்கள் அந்த விவரங்களோட ஒவ்வொரு விடயங்களோடையும் நாங்கள் பார்த்தோம். அதோட அந்த மதம் சார்ந்த விடயங்களையும் நிறைய சொல்லி தந்தார். இஸ்லாம் மதத்துடைய விவரங்களையும் அவர் கொடுத்திருந்தார். இந்த மதங்கள்ல இருக்கிற கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் விளக்கி, இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை, நாங்கள் உருவ வழிபாடு செய்யறே இல்லை. ஜூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் 3மே ஒரு குடும்பத்திலிருந்தான் பிறந்தது. ஜூத மதம் முதலாவதாகவும், கிறிஸ்தவ மதம் 2ஆவதாகவும், இஸ்லாம் மதம் 3ஆவதாகவும் பிறந்தது என்பதையும் அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டான்னு சொல்றேன் என்று சொன்னால், பல பேர் சொல்லுகிறோம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதத்துக்கு முன் தோன்றியது. ஆனால் நான் கல்வி கற்ற முறையில் இஸ்லாம் மதம் 3ஆவதாக தோன்றியதான் கற்றுக்கொண்ட நான். இருந்தாலும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையில அந்த நம்பிக்கை மாறுபடுது. இந்த கோயிலை சுத்தி சப்பாத்தி கள்ளி நிறைய இருந்தது. அதுல காய்களும் காய்ச்சி கிடந்தது. ஒரு அழகான ஒரு இடம் தான். ஆனால் அந்த காலநிலை எங்களுக்கு விட்டு தந்தது. ஒரு கோடை காலத்தில் அந்த கோயிலுக்கு போனால் ஏசி போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில நின்றால் நெருப்பு பத்தி எரிகிற மாதிரி இருக்கும். ஏனென்று சொன்னால்
மரங்களற்ற ஒரு வனாந்தரமான நாடாத்தான் இந்த துனிசியா நாடு இருக்குது. இவர்களுடைய நீர்வளம்ன்றது உவப்பு நீரா இருக்குது. அந்த உவப்பு நீர் காரணமாக இங்க எந்த மரங்களும் செடிகளும் வளர்வது ஆச்சரியமாகவே இருக்கிறது. கற்றாழை கள்ளி மட்டுமே வளரக்கூடிய மாதிரி உவர்ப்பு தண்ணியும் உவர்ப்பு மண்ணுமா இது இருக்குது. சுற்றவர கடலும் இருக்குது. ஆனா மக்கள் ஆனந்தமா தான் இருக்கணும். மக்களை தட்டி பறிக்கிறதோ ஏமாத்துறதோ எந்த வேலையும் இல்லை. மார்க்கெட்டுக்கு போனா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுமே ஒழிய மற்றபடி சுற்றி பார்க்க வர்றதுக்கு ஒரு பயம் இல்லாத நாடாகவே இருக்குது. கோடை விடுமுறைக்கு வந்தால் இந்த நாட்டில் நிறைய மக்கள் தொகையா இருக்குமாம். நாங்கள் வந்த காலநிலை தற்போதைய காலநிலை என்றதால குளிர்காலம் என்றதால இங்கு மக்களுடைய நடமாட்டங்கள் அதிகம் இல்லாததால வாகனங்களையும் ஓடக்கூடியதாக இருக்குது. நீங்கள் துனிசியாவுக்கு வாரென்றால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இலகுவாக சுத்தி பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் மக்களுடைய நடமாட்டம் குறைவா இருக்குது. மே ஜூன் ஜூலைக்கு பிறகு டூரிஸ்ட் நிறைய வந்துடுவினம். அதோட கோடை வெயிலும் வந்ததுன்னு சொன்னால் இந்த நாட்டை சுத்தி பார்க்கறது சிட்டியான கடினமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்களும் துனிசியா சுத்தி பாருங்க. வணக்கம்.